அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு மட்டும் சொல்லுங்க. நெறைய பிராக்டிஸ் இருக்கு. என்னால அத சரியா பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு, ஒரே ஒரு பிராக்டிஸ் எளிமையா சொல்லுங்க அப்படின்னா, அது எல்லாத்துக்கும், எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷனா அமையுது அப்படின்னா, ஒரே ஒரு பயிற்சிய நம்ம சொல்லலாம். அதுதான் ஹோபோனோபோனோ. அந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா, கற்பக விருட்சமா இருக்குது. நீங்க எது கேட்டாலுமே அத வாரி வழங்கக்கூடிய கற்பக விருட்சம் அப்படின்னு சொன்னா, அது ஹோபோனோபோனோ டெக்னிக் தான். இந்த ஹோபோனோபோனோனா என்ன? அத பத்திய வரலாற பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹவாய் நாட்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெக்னிக். அதாவது 4 வார்த்தைகள் சொல்லுவாங்க. அந்த 4 வார்த்தைகள் வந்து நம் வாழ்க்கைய முழுமையா மாற்றுது அப்டின்னா, யாருமே வந்து உடனே நம்ப மாட்டாங்க. அது அனுபவத்துல மட்டும் தான் எல்லாராலயும் அத நம்ப முடியும். அத மொதல்ல கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹவாய் ங்கிற தீவுல உள்ள மக்கள் தான் அத வந்து அதிகமா செஞ்சாங்க. அது வந்து ரொம்ப பிரபலமாகாம இருந்தது. அத வந்து மொத வந்து பிரபலப்படுத்திய ஒரு பெருமை யாருக்கு சேரும் அப்டின்னா, மரோனா நலமகு சியோனா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை தான் சாரும். அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் அவங்களோட அம்மாவும் தான் இந்த ஒரு டெக்னிக்க சொன்னாங்க. இந்த டெக்னிக்ல வந்து அவங்க அதிகமா சக்சஸ் அடைஞ்சதுனால, அத வந்து மத்தவங்களுக்கும் பயிற்சி பண்ண குடுத்தாங்க. பயிற்சி பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அடைஞ்சு, அவங்க வாழ்க்கையில ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, உறவுகள்ல இருந்த சிக்கல்லாம் தீர்ந்து, அற்புதமான ஒரு உறவுகள் அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்பதான் இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே அவங்களோட பயிற்சி ரொம்பவே சக்தி வாய்ந்த பயிற்சி அப்படிங்கிறத வந்து உணர ஆரம்பிச்சாங்க. அவங்கள்ட்ட வந்து அ ஒரு டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் தான் வந்து டாக்டர் ஹூலன். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு பயிற்சிய வந்து உலகம் ஃபுல்லா பரப்புன பெருமை வந்து டாக்டர் ஹூலன தான் சேரும். அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, அவர் பெண்ணுக்கு வந்து ஒரு ஸ்கின் டிஸார்டர் இருந்தது. அதாவது அவருக்கு வந்து அந்த பெண்ணோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது. அப்ப வந்து அவங்க அந்த பெண்மணிட்ட போய் கேட்கும்போது, இந்த 4 வார்த்தைகள சொல்லுங்க. அது கியூர் ஆயிடும் அப்டின்னோனே, அவரே நெனச்சாராம், நானே ஒரு டாக்டர், நானே ஒரு சைக்காட்ரிஸ்ட். இது வந்து எவ்வளவோ டாக்டராலேயே கியூர் பண்ண முடியல. இதால மட்டும் எப்படி கியூர் ஆகும்? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அவருக்குள்ள இருந்தது. இருந்தாலும் ஓகே நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். நம்மளுக்கு வந்து இதுதான் கடைசி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பெண்ண நெனச்சு அவர் வந்து இந்த 4 வார்த்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. மிராக்கிளா பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலத்திலேயே ஒரு 3 மாதம், 6 மாசத்திலேயே அந்த அவரோட பெண் குழந்தைக்கு வந்து பியூரா கியூர் ஆயிட்டு, பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அவங்களுக்கு வந்து முழுமையா பியூர் ஆயிட்டு. அதாவது சுத்தமாயிடுச்சு அவங்க தோலு. முழுமையா குணமாயிட்டு. அத வந்து பார்த்தோனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் என்ன பண்ணாருனாக்கா, அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு குடுத்திருந்தாங்க. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கொடூரமான கொலைகள் செய்த ஒரு மனநோயாளிகள் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா இருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போயி அவங்களுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்குற வேல தான் அவங்களுக்கு குடுத்திருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனாரு. அங்க உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் போய் பாப்பாரு. பார்த்துட்டு வந்துருவாரு. அவர் யாரையும் எந்த ஒரு நோயாளியுமே அவர் நேரா வந்து மீட் பண்ணல. யாரையுமே தொட்டு ட்ரீட்மெண்ட் குடுக்கல. அவர் போவாரு, ஒரு ரூம்குள்ள போவாரு. அவங்களோட அதாவது அந்த நோயாளிகளோட ஃபைல்ஸ் எல்லாம் பார்ப்பாரு. அவங்களுக்காக ஹோப்போனோபோனோ பண்ணுவாரு. பண்ணிட்டு வந்துருவாரு. மிராக்கிளா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு 2 வருஷத்திலேயே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நோயாளிகள் எல்லாருமே கியூர் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலையே இழுத்து மூடிட்டாங்க. அப்பதான் வந்து எல்லாருக்குமே இவர் மேல ஒரு நம்பிக்கை வந்தது. இது எப்படி சாத்தியம்? நீங்க யாரையுமே பார்க்கல. யாருக்குமே ட்ரீட்மெண்ட் குடுக்கல. ஒரு மருந்து மாத்திரை குடுக்கல. எப்படி இது சாத்தியமானுச்சு? அப்படிங்கிறப்ப தான் அவர் வந்து இது வந்து என்னட்ட வந்து அவங்க சம்மந்தமான பதிவுகள் இருந்திருக்கு. ஏன்னா என்னட்ட வந்து அது சம்மந்தமான நெகட்டிவான பிலீஃப் இருந்திருக்கு. அதனால தான் நான் இவங்க எல்லாரையும் ஈர்த்திருக்கேன். நான் அவங்களையும் சுத்தப்படுத்தினேன், என்னையும் சுத்தப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த 4 வார்த்தைகள சொல்ல அவங்க கியூர் ஆயிட்டாங்க. என் மனசு சுத்தமாயிட்டு, அவங்க மனசுல இருந்த நெகட்டிவான பதிவுகள் எல்லாமே போயிட்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாராம். அப்பதான் வந்து எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்களாம். அது சம்மந்தமா அவர் நெறைய புக்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சாராம். நெறைய பேருக்கு வந்து பயிற்சி கொடுக்க நெறைய மாற்றங்கள், நெறைய நடக்க முடியாத ஒரு மிராக்கிள்ஸ் எல்லாமே இந்த ஹோப்போனோபோனோவால நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பார்க்கும்போது அப்போ 4 வார்த்தை வந்து என் வாழ்க்கையில மட்டும் அற்புதத்த நிகழ்த்திருமா? நான் மட்டும் இந்த உலகத்துல வந்து என்னோட துன்பத்தை எல்லாம் போக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, அத நீங்க பயிற்சி பண்ணினா மட்டும் தான் நீங்க உணர முடியுமே தவிர, சும்மா உணர முடியாது. ஒரு ஸ்வீட் இருக்கு, அது இனிப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னா மட்டும் பத்தாது. அந்த ஸ்வீட்ட நீங்க சுவைச்சு பார்த்தா தான் அதோட டேஸ்ட் என்னான்னு உங்களால உணர முடியும். அதே மாரி தான் இந்த ஹோப்போனோபோனோங்கிறது வந்து 4 வார்த்தை தானேன்னு நீங்க அலட்சியமா இல்லாம, ஒவ்வொரு கட்டத்திலயுமே நீங்க வந்து அத யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மிராக்கிள் நடக்கிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய நோய் இருக்கு அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க நோய் சம்மந்தமா மை டியர் ஹெல்த், ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ இந்த வார்த்தைய வந்து
திருப்பி திருப்பி மந்திரம் மாரி சொல்லும்போது, அவங்களோட ஈகோ முதல்ல உடையுது. முதல்ல நடக்கிறது என்னன்னாக்கா, அவங்க ஈகோ வந்து சுக்குநூறா உடையுது. நான் ஏன் வந்து அந்த ஈகோவ உடைக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் என்னன்னா, எனக்கே இது நடக்குது. எனக்கு ஏன் இது ஏன் நடக்குது? நான் என்ன எந்த விதத்தில நான் இது காரணம்? அப்படின்னு நீங்க வந்து எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே நடக்காது. முதல்ல நீங்க அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பொறுப்பு இருக்கணும். ஆமா, நான் இன்னைக்கு வந்து ஹெல்த் பிரச்சனையால பாதிச்சிருக்கேன்னா, அதுக்கு நான் தான் காரணம். எனக்கு வந்து கடன் நெறைய ஆனுச்சுன்னா, அதுக்கு நான் தான் காரணம். ஏதோ ஒரு விதத்தில தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இத ஈர்த்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கொள்ளும் பொழுது தான், அதுலேருந்து உங்களால ரிலீஃப் ஆக முடியும். அப்பதான் உங்களுக்கு மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும், நிம்மதியாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படிங்கிற வார்த்தைகள சொல்ல அது வந்து உங்கள வந்து ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப வந்து ஐ அம் சாரி அப்படின்னு கேட்கிறீங்க. அது என்ன அப்படின்னாக்கா, என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற எந்த ஒரு கட்டத்தில கேட்போம்னா, ஈகோ அப்படிங்கிறது இல்லாத நிலையில தான் அந்த வார்த்தைய கேட்போம். நெறைய ஈகோவோட இருக்கிற மனிதர்கள் வந்து அந்த வார்த்தையே கேட்க மாட்டாங்க. அப்ப இது வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை அப்படிங்கிறத நீங்க தான் பார்க்கணும். அப்ப நான் தான் இந்த சிச்சுவேஷன உருவாக்குனேன். இந்த நோய உருவாக்குனேன்னு நீங்க அக்செப்ட் பண்ணும்போது, உங்க மனசு அமைதியாகுது. அப்ப வந்து நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. அப்ப வந்து பரிபூரணமா அந்த யுனிவர்ஸ்ட்ட வந்து சரணடைஞ்சிருவீங்க. அப்ப இந்த யுனிவர்ஸே உங்களுக்கான சொல்யூஷன் என்ன? நீங்க யார்ட்ட போனா கியூர் ஆகுவீங்க? என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தா கியூர் ஆகுவீங்கன்னு சொல்லிட்டு, அதுவே படிப்படியா ஒரு ஆழ்ந்த அமைதியில இருக்கும்போது, அதுவே வந்து உங்களுக்கு படிப்படியா வழிநடத்த ஆரம்பிச்சுரும். உங்க வாழ்க்கையே மிராக்கிள் ஆயிடும். இது ஒண்ணுத்துக்கு மட்டும் சொல்றதில்ல. வெறும் ஹெல்த்துக்கு மட்டும் தான் சொல்லணுமா? வெறும் பணத்துக்கு மட்டும் தான் சொல்லணுமா? வெறும் உறவுக்கு தான் சொல்லணுமா? அப்படின்னு இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள நீங்க ஒரு ப்ராப்ளத்த நீங்க வந்து மீட் பண்ணும்போது, இத சொல்லும்போது உடனே வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறத வந்து நீங்க வந்து அனுபவத்துல உணரலாம். உதாரணமா உங்க டிராஃபிக்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கும்போதோ, ஒரு ஒரு இடத்துக்கு வந்து உங்க கார் நிறுத்தணும் அப்படின்னு ஒரு இடம் தேடும்போதோ, நீங்க இத சொல்லும்போது மேஜிக்கலா நெறைய நடக்க ஆரம்பிக்கும். இத பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். இன்னும் நெறைய ஹோப்போனோபோனோ பத்தி நீங்க நெறைய தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட பயிற்சி வகுப்புல நான் இத பத்திய பயிற்சிகள் வழங்கிக்கிட்டு இருக்கேன். நெறைய பிராக்டிஸ் பண்ணி என்னோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நெறைய வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த பயிற்சி வகுப்புல நீங்க கலந்துக்கலாம். எனக்கு இதுவரைக்கும் நீங்க சப்போர்ட் குடுத்து, என்னோட சேனலுக்கு நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கோடான கோடி நன்றி.